வணக்கம். அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு கடவுள் சொல்லும் தீர்ப்பு சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ். இதில் நாம் பார்க்க போகிறது காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிகம். விருச்சிகம்னா யாரு? என்ன என் மனசில் நினைச்சாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புழுங்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம். அன்பு, பாசம், அரவணைப்பு அன்லிமிட்டடாக கொடுக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம். கேப்பபிலிட்டி, திறமை அதிகமாக கொண்ட ஒரு ராசி விருச்சிகம். யாராலையும் சாதிக்க முடியாது. 11 ராசியில் ஒருத்தரால் மட்டும் சாதிக்க முடியும். முடியாததை முடிக்கிறது விருச்சிகம். காதல்ல ஒரு வழி காதல், 195 விருச்சிகம் ஒரு வழி காதல். சரி, கல்யாணம் ஆயிடுச்சா? ரூமில் போய் கசகி கர்ச்சீஃப் ஒரு 500 கர்ச்சீஃப் வாங்கி வச்சுக்கிறது. ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தான், துடைக்க வேணுமே. இது விருச்சிகம். அதிகப்படியான விருச்சிக ராசி என்பர்கள் வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருது. வாழ்க்கையில் ரெண்டே விஷயம்தான். நம்ம நினைச்சது நடக்கலை அப்படின்னாலே வெறுப்பு வந்துடும். இது புரிஞ்சுக்கணும். இந்த லைஃப் எப்படி ஒர்க் ஆகும். இது ஒரு கேம். இந்த வாழ்க்கைங்கிறது சத்தியமாக சொன்னால் அடிப்படையில் ஒரு கேம், விளையாட்டு. இந்த விளையாட்டோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸு இதை புரிஞ்சுக்கிட்டவன் சரியாக விளையாடுவான். இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை புரிஞ்சிக்காம ரொம்ப உள்ளே போகிறவன் தோற்றுருவான். இவ்வளோதான் சிம்பிளாக விருச்சிகத்துக்கு சொல்லணும்னா. கடவுள் சொல்லும் தீர்ப்பு என்ன? இந்த விருச்சிகத்துக்கு தான் இந்த தலைப்பு கச்சிதமாக பொருந்தும். ஏன்னா நிறைய ப்ரேயர்ஸ், பிரார்த்தனைகள், நிறைய வேண்டுதல்கள், நிறைய ஆசைகள், நிறைய லட்சியங்கள் விருச்சிகம். இதில் மினிமலாக இவ்வளோ இது ஜெயிச்சா கூட போகிறோம் அப்படின்னு நினச்சி சொல்லிட்டு, மினிமல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆகணும், இவ்வளோதான். இதை போய் பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிகம். இதில் அத்தனை பாரத்தையும் மனசில் வச்சுட்டு நமக்கு அடிப்படை வாழ்க்கையே கிடைக்காதா அப்படின்னு இயங்கக்கூடிய ராசியும் விருச்சிகம். இப்போ வாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழி தேடுவோம். இந்த கடவுள் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன? 1000 பேர் 1000 சொல்லலாம் நம்மளை சுற்றி. நீ அப்படி ஆயிடுவ, இப்படி ஆயிடுவ, நீ ஓஹோன்னு வந்துடுவ, ஓஹோன்னு வரமாட்ட, கஷ்டப்படுவ, நாசமாக போயிடுவ, நல்லா இருப்ப, பெரிய லெவலில் சாதிப்ப. இதெல்லாம் யார் சொன்னாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆனால் ஒருத்தருக்கா மேலே அவன் சொன்னானா நடக்கும். ஸோ அது யாரு? நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய ஆண்டவன், படைத்தவன். இந்த உலகமெங்கும் அந்த 5 பூதங்கள் இருக்கு. அதே 5 பூதங்கள் உடம்புக்குள்ளேயும் இருக்கு. இந்த 5 பூதங்களை பிரித்து எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, உடல்லேருந்து, அந்த இடம் தான் விருச்சிகம். காலபுருஷ தத்துவத்துடைய 8ஆம் வீடுல உடலும் உயிரும் பிரித்தெடுக்கக்கூடிய தத்துவத்தை உணர்த்தக்கூடியதுதான் விருச்சிக ராசி. அப்படிப்பட்ட உயர்ந்த ராசி, ஞானத்தை கொடுக்கக்கூடியது, காலபுருஷத்துக்கு ஆயுள் ஸ்தானமாக வரக்கூடியது. மரணம் என்பது வரம். இது எதுவுமே எனக்கு வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு புரியும். எல்லாமே எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையே சாபம் தான். இப்போ அளவோட சிரிச்சு, அளவோட பேசி, அளவோட சாப்பிட்டு, அளவோட அன்பு செலுத்தி, அளவோட விளையாடி, அளவோட சிந்திச்சு இதெல்லாம் பண்ணால் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். எங்கே பிரச்சனை வருது? ஒன்று அளவுக்கு கீழேயோ இல்லை அளவுக்கு மேலேயோ நம்ம விளையாடிட்டே இருக்கோம் இந்த கேமை. இதனால தான் அந்த கேமை ரூல்ஸை நம்ம புரிஞ்சு விளையாடணும்னு சொல்கிறோம். எல்லாத்தையுமே அந்த லிமிட், லக்ஷ்மண் ரேகா, அந்த கோடு இருக்கணும். விருச்சிக ராசி மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி இந்த அறிமுக பகுதியில், இந்த வீடியோவில் எப்படின்னா 4-5 பகுதியாக வரும். அறிமுகம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், என்னோட வாழ்க்கை எதை நோக்கி பயணப்படுது, நான் என்ன செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும், அவ்வளோதான். சிம்பிள் கேள்வி. கடவுள் எனக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க போறார், இவ்வளவுதான். இதை தொடர்ந்து பரிகாரம். இப்போ அறிமுகத்தில் விருச்சிகத்துக்கு 1500 கேள்வி இருக்கு. எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், நான் எல்லாம் நல்லது செஞ்சேன். அது ஏன் நல்லது செஞ்சீங்கன்னா பிரச்சனை என்னன்னா, ஒரே ஒருத்தர் மேலே, அது அண்ணனோ தம்பியோ தங்கையோ காதலியோ மனைவியோ குழந்தையோ, ஒரே ஒருத்தர் மேலே
ஓவர்லோடு நீங்கள் போடுறீங்க. ஓவர்லோடுனா என்ன? அந்த ஒருத்தரையே வாழ்க்கை முழுக்க அவங்க தான். அதாவது லைக் உலகத்தில் வேற எவனா செத்துடணும், எவனும் உயிரோடு இருக்கக்கூடாது, இவங்க நான் விரும்புகிற ஒரு ஆள் தான் எனக்கு, அப்படியே அவங்க தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாழ்றதுனால தான் தோக்குறீங்க. உடம்புல ஒரே ஒரு பகுதி மட்டும் நான் பயங்கரமாக வேலை செஞ்சேன்னா மிச்சம் 850 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுறது? எல்லாம் சேர்ந்தா தான் கண்ணு பார்க்க முடியும், மூக்கு முகர முடியும், காது கேட்க முடியும், வாய் பேச முடியும். அப்போ உடம்புல ஒரே ஒரு பகுதி மட்டும் நான் பயங்கரமாக உனக்கு மட்டும் ஆதரவாக வேலை செய்கிறேன் அப்படி செஞ்சால் மிச்ச உடல் உறுப்பெல்லாம் செயல் எழுந்துருச்சுன்னா டெட். இதேதான் வாழ்க்கை தத்துவத்திலையும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தத்துவம் தான். எல்லாமே சேர்ந்து தான் வேலை செய்யணும், ஒன்று மட்டும் வேலை செய்ய முடியாது. இப்படி தான் அன்பும் பாசமும் கூட. உங்களுடைய அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தைகள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள், நண்பர்கள், வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் சேர்ந்தது தான் அந்த சமூகம். நான் ஒருத்தருக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா முடிஞ்சு. அந்த மாதிரி இருக்கவும் கூடாது, இருக்கவும் முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் அதை பற்றி பேசுவோம். ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம்? முதல் பகுதியில் விருச்சிகத்துக்கு கஷ்டம் 2 வகையில் வருது. ஒன்று நீங்களாக ஏற்படுத்திக்கக்கூடிய கஷ்டங்கள், இன்னொன்று மற்றவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள். அதனால் நீங்களாக ஏற்படுத்திக்கக்கூடிய கஷ்டத்தை பார்த்து இல்லை பார்க்காம மற்றவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள், இது 2த்தினால விருச்சிகத்துக்கு வாழ்க்கை முழுக்க பிரச்சனையாகவே இருக்குது. இதில் நீங்களாக ஏற்படுத்திக்கக்கூடிய பிரச்சனைகள், சாரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்களாக ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம். மற்றவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் கம்மி தான், ப்ரப்போர்ஷனேட்லி கம்மி. உங்களுக்கு பழகிருச்சு, உங்களுக்கு ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. பிரச்சனைக்குள்ளே இருந்து 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 பிரச்சனையை பற்றியே நினச்சி பிரச்சனையை பற்றியே பேசி உங்களுக்கு மட்டும் இல்லை, பல மனிதர்களுக்கு அந்த போதை இருக்குது. உங்களுக்கு அந்த போதை அதிகமாக இருக்குது. உங்களால் பிரச்சனையை விட்டு வெளியே வரவே முடியல, பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் கூட. ஏன்? சந்திரன் மனோகாரகன் நீச்சம் பெறுகின்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட். அதனால தான் மைண்டு, சந்திரன்னா மைண்டு, அந்த மைண்டு நீச்சம் பெறும்போது என்னது, சரியாக இயங்க முடியல மனசால். ஒன்று முன்னாடி இல்லை பின்னாடி, சரியான பாயிண்டில் அதால் உட்கார முடியல. 93.5 எஃப்எம்னா 93.3 இருந்தாலும் கர சத்தம் கேட்கும், 93.7 இருந்தாலும் கேட்கும். 93.5 இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பிரெயின், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய ஆக்ஷன் எல்லாம் ஒரு நிலையில் போகும். இதுதான் கஷ்டத்துக்குரிய 2வது மெயின் காரணம். இன்னொரு 3வது காரணம், கண்மூடித்தனமான பாசம் அன்பு வைக்கிறது. கரா முரான்னு யாரை ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் லவ். யாரு நல்லவங்களா கெட்டவங்களா? இந்த உலகத்தில் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் மாறி மாறி வரும். அதில் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைகளும் ஒவ்வொரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்குன்னா நம்ம 500 வருஷம் இங்கே வாழணும். அவ்வளோ லேசில் மனுஷர்களை படிச்சிட முடியாது. அப்போ இந்த கணக்கு தவறாகும் போது, போடும் கணக்கு தவறானால் போகும் பாதை தவறாகும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது விருச்சிகத்துக்கு தடுமாற்றங்கள் வருது. இது 3வது காரணம். 4வது காரணம், ஏன் இந்த கஷ்டங்கள்? ஓவர் திங்கிங். அது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு. ஒரு விஷயத்தை பற்றி ஒரு தடவை யோசிங்க, 3 தடவை யோசிங்க, 5 தடவை யோசிங்க பிரதர். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஐயோ இப்படி நடந்துச்சே, இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இது இப்படி நடந்துச்சு, எனக்கு இப்படி நடந்துச்சு, என்னை விட்டு போயிட்டாங்களே. பாஸ் இருக்கணுங்கிறவங்க இருப்பாங்க, விட்டுட்டு போகணுங்கிறவங்க விட்டுட்டு தான் போவாங்க. நீங்கள் அவங்களுக்கு சொர்க்கத்தையே கொண்டு வந்து காமிச்சாலும் வாழ வச்சாலும் கூட விட்டுட்டு போவாங்க. இதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டுட்டு தான் போவாங்க. எல்லா விஷயமும் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் ஒரு பர்ஃபெக்ட் ரீசன் இருக்குது, அண்ட் டைமிங் இருக்குது. இதை நீங்கள் நம்பணும். இது அவன் மேலேருந்து கொடுக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ரீசன் அண்ட் டைமிங். விருச்சிகத்துக்கும் அப்படி தான். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு பர்ஃபெக்ட் ரீசன் இருக்குது, பர்ஃபெக்ட் டைமிங் இருக்குது. இதை நீங்கள் முதல்ல ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். இன்னையிலேருந்து சொல்கிறேன், விருச்சிக ராசிக்கு ஒவ்வொரு சம்பவமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களும் அதுக்கு பர்ஃபெக்ட் ரீசன், பர்ஃபெக்ட் டைமிங் அந்த ஆண்டவனால் எழுதப்பட்டது.